ஆனா டிஸ்னி நீங்களே இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணீங்கன்னா, மத்த மூவில இருந்து நாங்க என்னப்பா எக்ஸ்பெக்ட் பண்றது? இப்போ சோசியல் மீடியா முழுக்க த பனிஷர் 1 லாஸ்ட் கில் பத்தி தான் பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. குறிப்பா ஒரு ஆக்ஷன் சீன் லீக் ஆனதுக்கு அப்புறம் நெறைய பேர் அந்த ஷாட்ட பார்த்துட்டு, இந்த விஎஃப்எக்ஸ் அன்பினிஷ்ட் மாதிரி இருக்கு. டிஸ்னி குவாலிட்டிக்கு ஊத்திக்கிச்சுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி அந்த ஒரு சீன் ஃபுல் சிஜிஐ இல்ல. அதாவது அந்த ஷாட் மோஸ்ட்லி பிராக்டிகல் ஸ்டண்ட் ஒர்க் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரியல் ஸ்டண்ட்மேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். ஸோ சிஜிஐ யூஸ் பண்ணது எங்கன்னா, ஸ்டண்ட்மேனோட ஃபேஸுக்கு பதிலா ஜான் பிருந்தால் ஃபேஸ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால இப்ப ஃபேன்ஸ் 2 சைடா ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க. ஒரு சைடு ஃபேன்ஸ் ஃபுல் சிஜின்னு நெனச்ச ஷாட்ட ஆக்சுவலி பிராக்டிகலா எடுத்திருக்காங்கன்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா இன்னொரு சைடு ஃபேஸ் ரீப்ளேஸ்மென்ட் கிளியரா தெரியல. அதனால ஃபேக் ஃபீல் வருதுன்னு இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹானஸ்ட்லி பார்த்தா இப்போ ஹாலிவுட் ஃபுல்லா சிஜிஐ மேல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. டைம்ல பிராக்டிகல் ஸ்டண்ட் ஒர்க் யூஸ் பண்ணது இட்செல்ஃப் ரிஸ்கி மூவ் தான். ஆனா அதே டைம் ஆடியன்ஸும் இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாஸ் பண்ணி அனலைஸ் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இந்த கான்ட்ரோவர்சி இன்னும் பெரிய டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தா இந்த விஎஃப்எக்ஸ் கான்ட்ரோவர்சி நெகட்டிவ் டிஸ்கஷன் கிரியேட் பண்ணினாலும், அதே டைம் பிராக்டிகல் ஸ்டண்ட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரிஷியேட்டும் ஸ்லோலி அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த ஷாட் உண்மையாவே பேட் விஎஃப்எக்ஸா இல்ல பிராக்டிகல் ஸ்டண்ட் ஒர்க்க ஃபேன்ஸ் தவறா ஜட்ஜ் பண்ணிட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.